கல்யாணம். நீங்க என்ன பீத்த சுடிதார போட்டு உட்கார்ந்திருக்கீங்க? லூசு, அதுக்கு காலையிலேயே ட்ரெஸ் போடுவாங்க. இனிமேதான் மெதுவா சேலெல்லாம் கட்டி கிளம்புவேன். பாத்தீங்களா உங்க மேல எனக்கு எவ்வளவு பாசம். காலையில 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஆமா ஆமா ஏக்கா, அவரு எங்க? பிச்சு மணி இல்ல பணக்கார மணி. ரூம்ல தூங்கிட்டு இருப்பான். ஏக்கா நல்லா ரோசனை பண்ணிக்கிடுங்க. நெசமாலுமே பணக்காரனா இல்ல உங்ககிட்ட இருக்கிற என்ன மிச்ச மீதியை புடுங்கிட்டு போவ வந்திருக்கானான்னு பாத்துக்கிடுங்கக்கா. ஏட்டி டெல்லி அங்க எங்கன்னு போயிட்டு வரோம்னாட்டி இப்ப பணக்காரனா இல்லாமலாம் இருக்கும். ஐயோ இன்னைக்கு பச்சை பிள்ளையா இருக்காதீங்கக்கா, பாத்துக்கிடுங்க. பிச்சைக்காரன் நினைச்சுதான் நீங்க காதலிச்சீங்க, அதே மனசோட இருந்துக்கிடுங்க. நாளை பின்ன திருப்பி பணக்காரன் போய் சொல்லி திருப்பி பிச்சைக்காரன் தெரிஞ்சா உங்களுக்கு மனசு வேதனையாயிரும். பிச்சு பண்ணி எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இனி அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டான். அவன் பணக்காரனா இருந்தாலும் எனக்கு ஜாலி, பிச்சைக்காரனா இருந்தாலும் வீட்டு வேலையை பார்க்க வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிடுவேன். அவனை ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டுருவேன். அப்போனா ஓகே தான். மார்னிங் 5 o'clock கோல் மூட்டிக்குங்க. என்ன வேலை? குட் மார்னிங். வணக்கம் வணக்கம். பிச்சு மணி இன்னைக்கு நமக்கு கண்ணாலம். கிளம்பலையா எலிஃபன்ட் மேடம்? இந்த வார்த்தையே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கேட்டதா எனக்கு நிம்மதியா இருக்கும். கிளம்ப போறேன். கல்யாணத்துக்கு இவ்வளவுலாம் வந்துருவளவலான்னு தெரியலையே. வருவாங்க. பிச்சு நீ நெசமாலுமே டெல்லியில பணக்காரன் தானே, ஏன்னா ஏதாவது ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு தானே. நீ என்ன நினைச்சு என்ன காதலிச்ச? பிச்சுமணின்னு தெரிஞ்சுதானே. இப்ப என்ன திடீர்னு சந்தேகங்கள்? இந்த கோல் முட்டி எதுவும் சொல்லி கொடுத்தாலோ? அவன் மூட்டி விட்டுட்டு தான் இருப்பான், அவளை விடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்களேன். எனக்கு பிச்சு மணியா இருந்தாலும் ஓகே தான், பணக்கார சான்ஸ்லா இருந்தாலும் ஓகே தான். ஆனா நீங்க சொன்ன கதை எல்லாமே உண்மைதான். உங்க அம்மாவும் நீங்களும் அங்க வந்து இருந்தது வச்சது எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த கதை உண்மையா இருந்து நீங்க பணக்காரங்கிறது மட்டும் பொய் கதையா இருக்குமோன்னு ஓரத்துல ஒரு சந்தேகம். பிச்சுமணியா இருந்தவன் கடைசி வரைக்கும் பிச்சுமணியாவே இருந்திருக்கலாமே. எதுக்காக அதெல்லாம் சொல்லணும்? நான் பிச்சுமணியா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்ல தானே செஞ்ச. ஆமா அது கரெக்ட் தான். பிச்சு மணியா இருக்கும்போது நான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். திருப்பி எதுக்கு பணக்காரன்னு மாத்தி பேசணும்? அப்படியே நீங்க முதலே பணக்காரன்னு சொல்லில என்னைய லவ் பண்ணிருப்பீங்க. பானு, முதல்ல மற்றவங்கள நம்பு. பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நாளைக்கு திடீர்னு என்கிட்ட இருக்கிற அவ்வளோ பணமும் காலியாக போயிட்டு இல்லைன்னா ஏதோ எனக்கு லாஸ் ஆகி போயிட்டுனாலும் அதையும் ஏற்றுக்கிற மனசு உனக்கு வேணும். நான் உன் வீட்டில் 1.5 வருஷம் பிச்சைக்காரனா வாழலையா? இங்க பாருங்க பிச்சுமணி, நான் பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவதான். எனக்கு பணம் இல்லைன்னா வாழவே முடியாது. அதை நான் மாத்ததுக்கு முயற்சி வேணா பண்ணுவேன். ஆனா பொய்யா நான் வந்து உங்ககிட்ட நான் அப்படி மாறுதேன் இப்படி மாறுதேன் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க பிச்சைக்காரன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை வந்து காதலிச்சேன். அதனால அதை நீங்க விட்டுருங்க. பணத்துக்கு மேல இருக்கிற ஆசை எனக்கு தன்னால போகும்போது பாத்துக்கிடுவோமே. தெளிவாக தான் பேசுற. போய் ரெடியாகு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. இல்ல வாழ்க்கையில கல்யாணங்கிறது ஒரு தடவை தான் வரும். அதை நல்ல பெருசா எங்கேட்டு மண்டபம் கிண்டபம் வச்சு பண்ணி நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி ஜாலியா கொண்டாடலான்னு ஆசைப்பட்டேன். நீங்க என்ன நினைக்கீங்க? எனக்கு எளிமையான முறையில் கல்யாணம் பண்ணதான் ஆசை. அதான் சின்ன வயசுல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம எப்படி பேசணுமோ அப்படியே நடக்கட்டும். சரி நான் போறேன். ஏடி எப்படி கோயிலுக்கு வந்துருனே? கோயில தான் தாலி கட்ட போற முருகன் கோயில்ல. நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க வாயை பிளந்துக்கிட்டு? ஏக்க நான் உங்களுக்கு பொண்ணு அலங்காரம் பண்ணி விட வாரேன். என்ன பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணா எவ்வளவு ரூபா தருவீங்க? நீ எதுவுமே பண்ணாம இருந்தா கூட உனக்கு காசு தருவேன். நீ எதுவும் பண்ணா உனக்கு ஒண்ணும் தர மாட்டேன். சரி நான் என் வீட்டுக்கே போறேன். புருஷனும் பொண்டாட்டியும் சரியாவல ஆளு. பானு, இவ கூட ரொம்ப சேராத. ஐயா நான் சேரலாம் மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்டுன்னு இவ ஒருத்தி தான் இருக்கா. வந்து ஊர்ல நடக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவா. ஜாலியா இருக்கும் கேட்கறதுக்கு. எங்க அக்கா காரி அவளுக்கு கூட்டத்துல நான் பெருசா சேர மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. இவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது, புரிஞ்சுக்கோ. ஐயா எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்காது. நான் சும்மா அவட்ட டைம் பாஸுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க வேற. சரி நான் போய் கிளம்புறேன். கண்ணாலம் பூங்கோடிக்கு கண்ணாலம் பூங்கோடிக்கு கண்ணாலம். எங்க கிளம்பியாச்சு? எங்க இன்னைக்கு பானுமதிக்கு கல்யாணம், நான் கொஞ்சம் போயிட்டு வந்துருந்தேனே. அதெல்லாம் போக கூடாது. எங்க மதிச்சு அன்னைக்கு உங்ககிட்ட கார்டெல்லாம் கொடுத்தா காலெல்லாம் விழுந்தாலே இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் வர மாட்டேங்க, நானுட்டு போயிட்டாரு. பிள்ளைகள வாரீங்களாட்டி? சாய் நான் வரல. நானும் வரலம்மா. அந்த சித்தி ரொம்ப ஓவரா பேசும். எட்டி கல்யாணத்து அன்னைக்குமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க போறா? வாங்கட்டி போயிட்டு வந்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவா. உன்னையே போக கூடாதுங்க, இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அடக்கியோ? என்ன மனசா ஓவரா பண்ணிட்டு இருக்கீரு? தங்கச்சி கல்யாணத்து கூட போக கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீ போ, ஏதாவது அசிங்கப்பட்டு வந்து நில்லுங்க, எனக்கு என்ன? ஐயா முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆயிட்டுன்னா போயிட்டாரு. பாத்து அவன் நினைச்சு வாங்கலத்துல தாலி கட்டிராம நீ தான் ஜோடிச்சுக்கிட்டு போற. என்ன பேச்சு பேசுறாரு? சரி நான் போயிட்டாரே. தேவையில்லாம போயிட்டு இருக்கோம்.
அவ்வளவு கிளம்பிருப்பாள்வலான்னு தெரியலையே. உங்க அம்மைக்கு இது தேவையா? அவ எவ்வளவு திட்டி விட்டாலும் இவ கேட்க மாட்டுக்கா. பாசம் இருக்கும்ல அப்பா. அவ வருஷம் ஒரு கல்யாணம் முடிப்பா, இவளை போய் நிக்க சொல்லு. ஏக்கா என் கண்ணே பட்டுரும். அம்பிட்டு அழகா இருக்கியல. நான் பாத்தீங்களா சூப்பரா மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். நீ எங்கட்டி போட்டுட்ட? நான் போட்டு வந்து நீ சும்மா மேல மேல தடவிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு ஹெல்ப்பர் இல்லாம முடியுமா? பூட்டி பார்லருக்குலாம் போனா 10,000 கேட்பாளுவோ. நான் ரொம்ப கேட்கலக்கா. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். கூட சும்மா என்னதுக்கு 1000 ரூபாயா பாட்டி? வெறும் பிசுனாரி, ஒன்னும் தரமாட்டா. மாப்பிள்ள வந்தாச்சு. என்னென்ன ட்ரெஸ் போடலையா? போட்டிருக்கேன் நீ ட்ரெஸ்ஸோ? மாப்பிள்ள ட்ரெஸ் போடணும். பிச்சு நான் எப்படி இருக்கேன்? அப்படியே இப்ப பாக்குறதுக்கு உங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு. கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. இப்படிதான் உங்க அம்மாவும் இதே போல ஒரு சேர்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. தங்கமானவங்க, எங்களுக்கு சாமி அவங்க. வருஷம் உங்க அம்மாவுக்கு நாங்க சாமி கும்பிடுவோம். எங்க அம்மா போட்டோ இருக்கா? இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடிச்ச போட்டோல உங்க அம்மா இருக்காங்க. எனக்கு காட்டுவீங்களா? கண்டிப்பா காட்டுறேன். சரி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிரும், நான் போய் கிளம்புதேன். சீக்கிரமா கிளம்பி வாங்க. ஏக்கா உங்க அம்மா உங்களை மாதிரியா இருப்பாங்க? ஆமா என்ன பார்த்தா அப்படியே எங்க அம்மா பார்க்க வேண்டாம். எங்க அம்மா, நானு, பங்கஜம்மா எல்லாம் ஒரே சடையில இருப்போம். சரி, அந்த அக்காவை பத்தி ஏன் ஞாபகப்படுத்தீங்க? எனக்கு அது பிடிக்காது. எனக்கு தான் சோறு போடுதுன்னு தெரிஞ்ச உடனே ஆளா வந்துருவாளுவேக்கா. ஆமா நான் பாருங்க காலையில 5 மணில இருந்து உங்க கூட தான் இருக்கேன். சரி, எனக்கு பிடிக்கிறது ஜூஸ் வாங்கிட்டு வர தாகமா இருக்கு. காசு கொடுங்கக்கா, 2 பேருக்கும் வாங்கிட்டாரேன். காசு இப்ப இல்லையே, அப்ப தண்ணி கூட கிடைக்காது போங்க. காசு தரமாட்டாலாம், மோரைக்கு சூசான். எத்தனை வாட்டி தான் இவளுக்கு வாசியில வாங்கி கொடுக்க முடியும்? வாங்க கரெக்டா வந்துட்டீங்களே. ஏம்மா இதுல யாரு கல்யாண பொண்ணு? பங்கஜ அக்காவா இல்ல பானுமதி அக்காவா? ஓணம் முடிஞ்சு 2 நாள் ஆகுதுன்னு ஓணம் சேலையை கட்டிக்கிட்டாலே இது ஏட்டி. ஏன் இது நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப குண்டா இருக்கு பார்க்க. இருக்கிறதாட்டி தெரியும். இப்போ உன்னை பாக்கிறதுக்கு அப்படியே எங்க சித்திய பார்த்த மாதிரி இருக்கு தெரியுமா? அப்படியே சித்தி கணக்கா இருக்க. எல்லாரும் இதே டைலாக்க சொல்லுதியா? வேற யாரு சொன்னா? பிச்சுமணி அண்ணனும் இப்போ இததான் சொன்னாரு. சித்தி இப்படிதான் இருப்பாவ, அப்படியே இப்படிதான் இருப்பாவ. வாங்க எல்லாரும் வாங்க. என்ன இந்த அக்கா அழுதுட்டு இருக்கு? உங்களுக்கு தெரியாது தம்பி, எங்க சித்தி அப்படியே இதே மாதிரிதான் இருப்பாவோ. பிச்சுக்கெல்லாம் தெரியும். நானும் பிச்சுமணியும் சின்ன வயசுல ஒன்னா விளையாடி இருக்கோம். உனக்கு தான் தெரியாது. அப்படியே தம்பி எங்க சித்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் எங்க அம்மாவுக்கும் அடைக்கலம் கொடுத்ததே அவங்க தான். இப்பதான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்படியே அவங்கள பார்த்த மாதிரியே இருக்குன்னு. நீங்களும் அதே மாதிரி சொல்லிட்டீங்க. நல்ல காரியத்துக்கு வந்துட்டு எல்லாரும் அழாதுங்க. ஆமா கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒப்பாரி வைக்காத. எல்லாரும் இருங்க, காஃபி ஏதாவது கொண்டு வர சொல்லுது. அதெல்லாம் வேண்டாம். என்னதான் சிம்பிளா கல்யாணம் பண்ணாலும் ஒரு தோரணை கூட தொங்க விடாமலாம் பண்ணுவாங்க. எவ்வளவு அளவுக்கு எளிமையா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா நீங்க நெஜ பிச்சைக்காரர் மாதிரி தான் தெரியுது. கல்யாணங்கிறதுனாலதான் உன்னை வர விட்டுருக்க உமா, இல்லைன்னா உன்னை விரட்டி அடிச்சிருவேன். அசிங்கப்பட்டால் உமா. ஒண்ணும் வேண்டாம் தம்பி, எப்படி மதிய சாப்பாடு கொடுக்க தானே போறீங்க? தாலியை கட்டிட்டு நாங்க வயிறார சாப்பிட்டு போறோம். இல்ல என் அசிஸ்டன்ட் பாலமுருகன்ட்ட சொல்லி எல்லாருக்கும் ஜூஸும் சேரும் போட சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம், கீழே உட்காருவாங்க. பரவாயில்லம்மா, நாங்க நின்னுகிட்டே இருக்கோம். அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க போதே. பந்தலாவது போட சொல்லிருக்கலாம், எனக்கு தான் யோசனை இல்ல. யோசனை இல்லையா? காசு இல்லையா? உமா, நீ கல்யாணத்துக்குலாம் இருக்க வேண்டாமா, கிளம்பு. என்ன நம்ம அப்படியா பழகிருக்கோம்? ஏன்டி புதுசா வர ஆள்வள்ட்ட எல்லாம் வாங்கி கட்டுத? அவங்க ஒண்ணு புது ஆள் இல்லக்கா, 1.5 வருஷமா இங்க தானே இருக்காரு நம்ம பிச்சு மணி. ஊமா, கொஞ்சமாவது சுயமரியாதையோட இரு. ஏன் எல்லாட்டையும் ஏச்சு பேச்சு வாங்குத? உனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு எந்த குறைச்சலும் இல்லம்மா தாயி. இந்த அரைமண்டல் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க, கோயிலுக்கு முன்னி போய் நிற்போம். தாலி கட்டணும்ல. ஏக்க எந்திரிச்சு நில்லுங்க. அடக்கடவுளே, இது என்ன கரண்ட கால் திரித மாதிரி சேலை கட்டி விட்டுருக்கு? யாரு கட்டனா? நானே, அது நானே. ஏ உமா, இப்படி எட்டி காலு தெரித மாதிரி சேலை கட்டுவாங்க. நல்லா கீழே வர்றதாலே கட்டணும். லூஸ் பிடிச்சவள, இதுதான் இப்ப பேஷன். நீ வாமான நல்லா கட்டி விடுத, லூஸ் மாதிரி கட்டி விட்டுருக்கா. இது நல்லாதான் இருக்கு, இப்படியே இருக்கட்டும். இந்த ரோட்ல வித்த காட்டுவாங்களா, கம்பு மலை நடப்பாங்களா, அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கு. நாங்க நல்லா கட்டி விடுதோம். கல்யாணங்கிறதே வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் வரும். ஒழுங்கா கெட்ட வாட்டி அதெல்லாம் எங்க அக்காளுக்கு அடிக்கடி வரும். உமா ஓவரா பேசாத. வாங்க மாப்பிள்ள, சேலை சரியா கட்டல, உமா ஒழுங்கா கட்டி விடலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரமாட்டுக்கா. அவங்க சொல்றத கேளு, போய் ஒழுங்கா கட்டிக்கோ. பிச்சு நீ ரொம்ப ஓவரா போறப்போ
முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருது. கொடூரமாக இருக்குது, தயவு செஞ்சு வெக்கப்படாத தாயே.